தாய் செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கண்டிப்பாக அரிசி மாவு சேர்க்காதீங்க, கீழே ஒட்டும். நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீஃபைன் ஆயிலும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டா நமக்கு கண்டிப்பாக எண்ணெயும் பிடிக்காது, கீழேயும் ஒட்டாது. உப்பு போட்டு நல்லா கிளறி கொஞ்ச நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் மீன் வாங்கி கழுவுனோடனே வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஃபிஷ் ஃப்ரையை ஒன்றா எடுத்து போடுங்க. ரொம்ப எடுத்து போட்டாலும் அது நமக்கு கிறிஸ்பியாக பொரியாது. எண்ணெய் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எடுத்த எல்லா ஃபிஷ்ஷுக்குமே நமக்கு எண்ணெய் குடிக்காது, கீழே ஒட்டவே இல்லை பாருங்கள். அரிசி மாவு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நெக்ஸ்ட் பேட்சுக்கும் அதே மாதிரியே நீங்கள் அந்த எண்ணெய்க்கு 3 போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய எண்ணெய் நிறையா போடலாம். நம்ம தோசைக்கல்லில் போடுறத விட இதில் எண்ணெய் கம்மியாக தான் ஆகும். எண்ணெய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, அதை கழுவிக்கிட்டால் தண்ணி வேஸ்ட் பண்ணாது. ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஈஸி சிம்பிள் செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்யூ, பாய்.